வீட்டுக்கு போறேன் கூத்து வேணா எனக்கு கூலி வேணானே கூலி வேணானே கூத்து வச்சுட்டு போது என் சூத்து கிழிஞ்சிட்டு போகுது என்னன்னா ஒரு மனசாட்சி இல்லாம இருக்கிறான் சட்டக்காரோட பிரச்சனை இருக்கிறவன் என்ன சொல்லுங்க உனக்கு மகாராஜாவை வாடா போட என்று அழைக்க கூடாது. அண்ணா ஊம்பிட்டியா நல்லா கண்ணை திறந்து பாரு. அதானே ஊம்பிட்டியா ஏன் பொட்டி இல்ல ஊம்பிட்டியா என் பெட்டி இது ஏன் பொட்டி இல்ல ஊம்பிட்டியா இல்ல பணம் பாத்தியா இப்ப ஏன் பணம் சரி இதை கொடுத்துருவேன் விடுதியா ஊம்பணும் என்னன்னா தப்பாவா கேட்டேன் இப்ப ஏன் போனோம் காலையை கொடுக்கணும் அதட்டும் அதாவது லெஃப்ட்ல கொடுக்கணும் அப்படி லெஃப்ட்ல கொடுத்தீங்கன்னா 4 இருந்து கூப்பிட மாட்டேன் வக்கல போலி அப்படி இருந்த பதிலும் அடிப்பீங்களா என்ன நிறைய இடத்துல அடிச்சிருக்கீங்களா அப்படி என்னது இல்ல சாப்பிட்டு எடுத்து அடி யாரு கொடுத்தாங்க 20 ரூபா
யார் விஸ்வநாதன். வாங்கிட்டு வந்தீங்க ஆமா. சரியானா விஸ்வத்தியாக அன்பு செய்திருக்கிறார் அடிக்கவே கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்படியா அதனாலதான் துண்டு பிடிக்கிட்டு வந்துட்டான். அப்படின்னு அடிக்க மாட்டேன் சும்மா சொன்னீங்க கிழிஞ்சா போய் அடி வாங்கி. அன்பா ராஜா அப்படி இருந்தாலும் இருந்து போகுது. ராஜாதி ராஜன் ராஜன் ராஜ மார்தண்டன் ராஜாவுக்கு மாறல கண்டம். யாரில் கண்டமா ராஜ மார்தண்டன் ஓ ராஜ மார்த்தண்டன். ராஜ புத்திமன் ராஜனுக்கு புத்தி இல்ல. எப்படி சாம்பார்ல ரசத்தை ஊத்தி கலந்து அடிச்சேன்னு உனக்கு புத்தி இருக்குமா? ராஜ புத்திந்தன் ராஜ புத்தன் ராஜ கிரீடாதிபதி ராஜனுக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சு. ஆனா பக்கத்துல பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தான் தூக்கிட்டு போய் போட்டுருக்கு. நீ பேசுவதில் கோபத்தை தூண்டுது போல் தெரிகிறது எனக்கு கொஞ்சம் அடக்குவது போல் தெரிகிறது. உரித்து உரித்து விடுவேன் ஜாக்கிரதை ஆமா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கசாப்போடு நீங்கள் தான் உரிக்க வேண்டும். என்னது நாளைக்கு உன் தோலை உரித்து விடுவேன் என்று சொன்னேன் வேண்டாம் சாமி, நான் ஒரே பொட்டாட்டிக்கு ஒரே புருஷன். மற்றவங்க 4 பேர் 4 செய்யறாங்க உன் பொட்டாட்டிக்கு 3 புருஷன் கேள்விப்பட்டேன். சரி விடு அப்படியே கூட 3ஆ இருக்கட்டும். பாப்பா ஏன் நிக்குது பாப்பா பாப்பா கயர் வச்சியா கம்மன் உட்காரு. தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி பேர் தங்கி யாராவது கேட்டுப்பட்டிருக்கீங்க? என்னது இவர் பேர் தான் ஏய், ஒரு ஆனந்த சிரிப்பு உடனே பேரு முடிவு பண்ணிருக்கியா மன்னாதி மன்னனையே பார்த்தவண்ணா, பார்த்தவனா? எங்க ஊரு மதுரை வீரனையே எதிர்த்தவண்ணா. இசை. அதுக்குள்ள கிளம்பிக்க மசாலக்காரன். அப்படியா பட்ட இந்த பஞ்சாயத்துல நிக்க வச்சுட்டாங்க இந்த படுபாவி பையன். யாரு அவன். ஆ, என் அருமை என்ன பெருமை என்ன அந்தஸ்து என்ன 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 குத்தி என்ன தத்து என்ன தந்தால் என்ன அப்படி சொல்லு இதை எங்க சொல்லு என்ன ஒரு இசை என்ன செய்வேன் மகனுக்கு மொல்ல மாதிரி ஏய் அப்படி கூப்பிடுவனா கூப்பிடுவான். என் சோக கதைய கேளு கறிக்குழம்பு ஏய் என்ன கறிக்குழம்பா? கறிக்குழம்பு காய்க்குழம்பே. ஆட்டிக்காரா? நீங்க தான் என் பாத்து பாருங்க. சோக கதைய கேளு காய்க்குழம்பு காய்க்குழம்பு காய்க்குழம்பா? இதாயா சொல்றேன். காய்க்குழம். கேட்டாக்க அங்காரமா உங்கமனமே ஆஹா, உங்க மனமே. எங்க ஊர புள்ள நம்பி அப்படி. எவ்வளவு பொறுத்து வச்சு அது முதல் முன்னுள்ள வைபாத்துல குதிச்சு வச்ச என் சோக அடடடா. என் சோக கதைய கேளு புலிக்குழம்பு புளிக்குழம்பா? புலிக்குழம்பு காய்க்குழம்புடா. இது கேட்டாக்க தாழ்ந்துமா இது நம்புவாங்க. என்ன குழம்பு பத்தியா பேசிட்டு இருக்கிற? ஆசைப்பட்ட ஆம்பளனா அப்படி. அடியா திரியிலே அந்த மகன் ஒண்ணுமில்ல தெருவுல திரியிலே எது வர நடந்ததல்ல தெய்வத்தை சோதனை நீங்க மட்டும் மனசு வைக்க இது கொடு வேதனை நான் வந்து இல்லேடா சஞ்சாட்டம் போயிருப்பா அது கூட வேதனை அதை பற்றி தெரிஞ்சிருப்பா மங்களத்தை பெற்றவனே அப்படி சொல்லு. நீ மண்டி போட் யாரை நான் சொல்றேன்? யாரை நான் சொல்றேன்? யாரை நான் சொல்றேன்? நீங்க ரசத்தை உருப்பிடிக்கல அந்த மாதிரி யாருப்படா? உளுத்துடா. ஒருத்துடா ஏய், இதுக்கு மேல பேசவே கூடாது. வருமா வரும் வரா வராது. இருந்தாலும் வராது. என்னுடைய பையன் வேற மன்னன் தெய்வ கோவன் தேவேந்திர பகவான். அப்படி அன்பா, அப்படி மன்னன் தேவேந்திரனாக இருந்தாலும் உங்கள் நாடு என்ன நகரம் என்ன என்னை பெற்ற தாய் தந்தைகள் யாரு அவர் நகரம்? நான் எங்கே வாழ்ந்து வருகிறேன் அது சொல்லு. என்னை எல்லாமே சொல்லலாம். சொல்லுங்க, சரிங்க, அவர் வந்து மண்டலக்காரர் கூட போயிட்டு வந்திருக்கிறார். தேவேந்திரனாக இருந்தாலும் ஆ. என்னையும் ஒரு மகனிட்டு பெற்றார்களே என் தாய். கண்ணேராரி ராரி ராரி ராரோ அப்படி உங்க அம்மா லாரி டிரைவர் கிட்ட போனாரோ ஏய், சாமி தூரி 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 ராரோ உன் கொண்டாடி பெட்டிக்காரன் கூட போனாரோ வேற அவன்கிட்ட எங்க அம்மா போகுது. கொன்னே போடுவேன். செத்தா போயிடுவாங்க.
அப்படி இருந்தாலும் உங்களுடைய பெயரை சொன்னீங்க மன்னன் தேவேந்திரன் சொன்னீங்க. இப்படியாப்பட்ட தேவேந்திர மன்னனை பெற்றெடுத்த தாய் தந்தை யாருன்னு சொல்றீங்க? என்னுடைய அன்னையார். உங்கள் அன்னையாருடைய பெயர் என்ன? அப்பா, மகாராஜ். என் தந்தையோ காசியப்ப மகாமுனிவர். ஓ, உங்க தந்தையாருடைய பெயரோ காசியப்ப மகாரிஷி. என் தாய் அதிதிரி. ஓ, அதி இது இது ஏதி அதிதிரி. அதி இது ஏதி. என்ன மூணாவது ஒரு பேர் சொல்றாரு? இல்ல எக்ஸ்ட்ரா வருமானம் எதிர்பார்த்தேன். அதிதிரி. அதி திதி உண்மைதான். ஏதி. சரி நண்பா, காசியப்ப மகாரிஷிக்கும் அதி திதிக்கும் நீங்க பிறந்தீங்கன்னு சொன்னீங்களே, எத்தனை பேர் பிறந்தீங்க? தேவர்களும் அசுரர்கள் பிறந்தோம். ஓ, தேவர்களும் அசுரர்களும். சரிங்க. பெரிய தாய்க்கு பிறந்தவங்க யாரு? சிறிய தாய்க்கு பிறந்தவங்க? அரக்கர்கள் தேவர்கள். ஓ, பெரிய தாய்க்கு பிறந்தவர்கள் அரக்கர்கள், சிறிய தாய்க்கு பிறந்தவர்கள் தேவர்கள். அப்படி இரண்டு பெரிய பேர். தாய்க்கு பிறந்தவர்கள் தேவர்கள், பெரிய தாய்க்கு பிறந்தவர்கள் அரக்கர்கள். சரி சரி. அரக்கர்களா இருந்தாலும் ஆஹா. இப்படி அரக்கர்களாக இருந்தாலும் அரக்கர்களா அரக்கர்களாக உங்களுக்கு இருக்குன்னா நம்மளுக்கு என்ன? அரக்கர்கள். ஆமா. அப்படி பிறந்து நண்பா, மகாராஜ், நான் வாழ்ந்து வரக்கூடிய நாடு. உங்க நாட்டினுடைய பெயர் என்ன? என்னுடைய சாம்ராஜ்யம் அது. உங்க சாம்ராஜ்யம் எங்க இருக்குது? சாம்ராஜ்யா? சாம்ராஜ்யம்டா. ஓ, சாம்ராஜ்யம் எங்க இருக்குது? எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன்? எந்த நாடுங்க சொன்னாலும் தெரியும். அன்று வருகிறது மதி.
எப்படி என்ன சொல்லக்கூடிய 3 லோகத்துக்கு சொந்தக்காரர். அதான் கேட்டீங்க பெட்டிக்காரர். ஆமா தெய்வலோகம். ஆமா தெய்வம் இது தெய்வம் தெய்வலோகமா? தெய்வலோகம், பொன்னுலோகம், அமராவதி. இந்த 3 நாட்டை ஆண்டு வரக்கூடிய நான் தெய்வலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவர்கள் இருந்தாலும் தேவர்களும் அசுரர்களும் யாரும் செய்யாத 100 அஸ்வமதி யாகத்தை நான் செய்தேன். செய்து தேவர்கள் எனக்கு என்னென்ன கொடுத்தார்கள்? என்னென்ன பட்டங்கள் கொடுத்தார்கள்? 32 படி சிம்மாசனம், சிம்மாசனம், பட்டத்து வெள்ளை யானை, வெள்ளை யானை, பூச்சக்கர குடை, குடை, பாரிஜாத மலர். அது மட்டும் கிடையாதா? 7 நாட்டிய பெண்கள். நாட்டிய பெண்கள் எதற்காக? நடனம் ஆடுவதற்கு. சரி சரி சரி. அதாவது சந்தோஷமாக இருந்தாலும் உங்களுக்கு மனதில் ஏதாவது ஒரு கவலை ஏற்பட்டாலும் அந்த நடின பெண்கள் வந்து ஆடி உங்களை மகிழ்விப்பது அவங்களுடைய வேலையா? அவர்களுக்கான பொன் பொருள்களை நான் கொடுப்பேன். இருந்தாலும் சரி சாமி. நண்பா, கல்யாணம் ஆயிடுச்சா? கேட்டாயே ஒரு கேள்வி. ஏன் சாமி நான் சௌரமா இருக்குதா? இல்ல கல்யாணம் தான் ஆயிடுச்சான்னு கேட்டனே, கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? அவர் எப்பேற்பட்டவன்? கல்யாணம் ஆயிருக்குது. என்ன கொஞ்சாவது பேர் என்னங்க? என் அன்பிற்கும் ஆசைக்குரிய என் அழகு கண்ணாட்டி. கண்ணாட்டி கண்ணாட்டி ரஞ்சிதம். ரஞ்சிதம். அவள் எப்பேற்பட்டவள்? எப்படியாப்பட்டவன்? நண்பா, ஏன் சாமி பழைய நினைப்பா? வீட்டுல வச்சுக்கலாம் சாமி. என்னுடைய மனைவியோ இந்திராணி. மா இந்திராணி. அங்க இல்லடா, என்னுடைய மனைவியுடைய பெயர் இந்திராணி. இந்திராணி. ஆஹா, இந்திராணியை மாலையிட்டு எத்தனை குழந்தைக்கு தகப்பன்? சித்திரசேனன், 1, தெய்வ யானை, தெய்வ யானை, மந்திரமாலா, 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து எனக்கென்று என்ன வேலை என்னுடைய நாட்டில்? அது சொன்னாதானே தெரியும். நண்பா, மகாராஜ், குமார், தேவர் சபை கூட்டுவது எனது வேலை. எதற்காக தேவர் சபை கூட்டுவீங்க? மாதம் ஒரு முறை தேவர் சபை கூடுவது வழக்கம். வருஷமா தடவை? ஆமா. தேவர் சபை கூட்டுவீங்க? ஆமா. சரிங்க. நல்லது எது கெட்டது எது என்று தீர விசாரிப்பது என்னுடைய வேலை. நான் தேவருக்கெல்லாம் தலைவன். நான் பூலோகத்துல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆட்சி மாறுது. ஆமா. ஆனா இந்த தெய்வலோகத்துல மட்டும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆட்சி மாறணும். சுருள் 33 தேவர்களுக்குமே நான் தான் தலைவன். எல்லா தேவர்களுக்கும் நீங்க ஒரு தலைவன். ஆமா. இந்த தேவர் சபை கூட்டுவது என்றால் இந்த எதை வைத்து நீங்க கூட்டுவீங்க? எப்படி உங்களுக்கு எல்லாம் காலண்டரா இருக்குது அங்க எல்லாம் நாட்கள் எப்படின்னு தெரியணும் இல்ல? 12 வருஷமானா எப்படின்னு தெரியணும் இல்ல? ஆமா. தேவர்கிட்ட வருஷம் கிளிக்கிற 2000 தேவர் சபை கூட்டுவது வேலைன்னு அதோட கூட எது கேக்குற? என்ன மயில் வேஷம் போட்டு வெளியே வந்தா ஆடு எல்லாம் நாங்க ஆடு மாடு விட்டு ஏறு விட்டுருந்தோம். இப்ப நீங்க ஏறு விட்டுருக்கீங்க, நாளைக்கு எல்லாம் பிசினஸ் வேலை இல்லையா? இப்ப நான் ஆனது பார்த்தா உனக்கு ஏறு ஒரு மாதிரி தெரியுதா? ஆடு விட்டுனா கூட இந்த அளவுக்கு ஏறு விட்டுருக்கோம். ஏய், நெருப்புடா விழுதுடா. இருந்தாலும் மகாராஜ், நண்பா, அந்த தேவர் சபை என்பது நல்லது எது, நாட்டில் என்னென்ன நல்லது நடக்கிறது, என்னென்ன கெட்டது நடந்திருக்கிறது அப்படின்னு சரி பார்ப்பது எனது வேலை. 12 வருடத்துக்கு ஒரு முறை குறிஞ்சி மலர் பூக்கும். ஆமா. அந்த பாரிஜாத மலர் என்று சொல்லக்கூடிய குறிஞ்சி மலர் பூத்தால் தேவர் சபை கூட்ட வேண்டும் என்பது உங்களுடைய ஆலோசனை. அனைவருக்குமே தகவல் தெரிந்துவிடும். அதனால இந்த வருஷம் வந்து தேவர் சபை கூட்டணும். இன்றைக்கு நான் தேவர் சபைக்கு போக வேண்டும். அதனாலே எங்க போனாலும் தனியா போக கூடாது. ஆமா. கட்டி மனைவி இடத்துல ஒரு வாய் வார்த்தை சொல்லிவிட்டு தான் போகணும். கொஞ்சாடிக்கிட்ட ஒரு வார்த்தை என்ன பொற்காடிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? அப்படி ஒரு வார்த்தை சொன்னாதான் போகக்கூடிய காரியம் நல்லபடியா நடக்கும். ஆமா, போற பொறுத்து சீக்கிரம் போவான். எங்கடா போற இடத்துக்கு இடத்துக்குன்னு சொல்லு. ஆமா. இப்பயுமே பாரு, ஒரு கட்டி கணவராகப்பட்டவன் தன்னுடைய மனைவி இடத்துல எங்க போனாலும் ஒரு வாய் வார்த்தை சொல்லிட்டு தான் போவாங்க. ஆமா, ஆமா. அப்படின்னு அந்த அம்மா கேட்டு பாரு, சொல்லிட்டு போறாங்க. நம்ம அப்பதான் கொண்டுட்டு வருது. வாராயோ தோழி மனது குணம், ஏழாமல் கொடுப்பதே தெய்வ குணம், இங்க கலைச்சி வருவர்களுக்கு கஞ்சியூத்தும் ஆச்சியம்மாள், ஆச்சியம்மா, சோர்ந்து வருவர்களுக்கு சோறு போடும் ஆச்சியம்மாள். ஆச்சியம்மா பாப்பா. அண்ணா வேற யாராவது அன்பளி கொடுத்து சொல்லுங்க. ஆதார் அட்டையில எடுத்துட்டு வந்துருங்க. ஏய், அதெல்லாம் எதுக்கு கேக்குற? ஒரு வேலை நான் பேர் மறந்துட்டேன். வேண்டாம். ஓய், இருந்தாலும் நமது பெருமாள் அண்ணன் அவர்களும் நமது செல்வம் அண்ணன் அவர்களும் அவர் சுற்றிலிருந்து அன்பளிப்பானம் செய்திருக்கிறார். நோய் நொடி இல்லாமல் ஆண்டவனுடைய அனுகிரகம் பெற்று உன்னிப்பினுடைய அருள் பெற்று என்று சுகமாக வாழ நான் ஆண்டவனை பார்த்திக்கின்றோம். நன்றி நன்றி. சீக்கிரமாக அழைத்து வா. நான் போய் வருகிறேன். போயிட்டு வாங்க. அருமையா சபையர்களே, அருமையா சபையர்களே, இவ்விதமாக குறிஞ்சி மலர் கூட்டவுடனே தேவர் சபை கூட்ட வேண்டும் என்று சொல்லி அவருடைய மனைவியாகிய இந்திராணியை அழைக்க இப்பொழுது இந்திராணி தர்பார் இந்திராணி வெட்கம் பெற்ற